உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். காவேரி வந்துட்டு விஜயை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே நம்ம கனவுல பார்த்த அந்த ஹீரோ மாதிரியே இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை அசைக்காமல் கூட அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களே கிள்ளியும் பார்த்துக்கிறாங்க. இது கனவா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போயுமே அது உண்மையாக தான் இருக்குது அப்படிங்கும்போது அம்முவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது அம்முவோட அப்பாவா நம்ம கனவுல வந்தார், அப்புறம் எப்படி கனவுல வந்தவர் நேர்லேயே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி மனசுக்குள்ளே சந்தோஷத்தோடய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே சாரதாமா பயங்கரமாக ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. உனக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக இந்த மாதிரி வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ காவேரிக்கே ஒரு மாதிரி ஆகுது. என்னம்மா பொண்ணு பார்க்க வராங்களா? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, பொண்ணு பார்க்கலாம் யாரும் வரக்கூடாது, நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னல அப்படிங்கிறாங்க. டே எத்தனை காலத்துக்குடி நீ இப்படியே இருப்போ? நான் என் காலத்துக்கு அப்புறம் உன் கூட இருக்க போகிறது யாரடி? உன் அக்கா உன் தங்கச்சின்னா அவங்கவுங்க குடும்பத்தோடு இருக்காங்க, நீ மட்டும் இப்படியே தனிமரமாகவே இருக்கலான்னு முடிவெடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க. நான் எங்கம்மா அப்படி இருக்கேன்னு சொன்னேன், எனக்கு இப்போ வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. என்னடி காவேரி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இத்தனை நாளாக எனக்கு கனவுல வந்துட்டு இருந்த அந்த ஹைட்டாக நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்கிற அவரை நான் இன்னைக்கு நேர்லேயே பார்த்துட்டேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே வாயிலே ஒன்று போட்டேன்னா வச்சுக்க, என்னடி பேசிகிட்டு இருக்க? இன்னொரு கல்யாணம் நான் ஆம்பளை போய் சொல்லிட்டு இருக்க, அவங்க அந்த குழந்தை இருக்குன்னு சொன்னியே, அந்த குழந்தையோட அப்பாவை தானே நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, கல்யாணம்னா என்ன அப்படிங்கிறாங்க. வேணாடி காவேரி, என்னை கடுப்பை கிளப்பிட்டு இருக்காத, அவங்க வீட்டில் அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லையா அப்படிங்கிறாங்க. அம்மா அதுதாம்மா நானும் சொல்கிறேன், இன்றைக்கி கிளாஸில் எல்லாத்துக்கும் இப்போ வரைய சொல்லி நான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தேன், ஹாப்பி ஃபேமிலின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க அப்பாவையும் அவளை மட்டும்தான் வரைஞ்ச மாதிரி கொண்டு வந்து காட்டினான். நான் இது என்னடா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது, எனக்கு அம்மா இல்லை சாமிக்கிட்ட போயிட்டாங்கன்னு அவள் சொன்னான். அப்படின்னா அப்போ அவர் சிங்கிளாக இருக்காருன்னு தானே அர்த்தம், ஏன் நான் அவரை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. காவேரி என்னடி பேசிகிட்டு இருக்க? ஏற்கனவே கல்யாணம் ஒரு ஆளை நீ போய் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த பாப்பாவும் என்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. வேணாண்டி காவேரி, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்றாங்க. மா இங்கே பாருமா, நான் கல்யாணம் பண்ணால் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைனா என்னை தயவு செஞ்சு இப்படியே விட்டுரு அப்படிங்கிறாங்க. என்னடி காவேரி நீ இப்படியே பேசிகிட்டு இருக்க? நான் சொல்கிறதே உனக்கு புரியலையா? என்னடி கல்யாணம் அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற? முதல்ல அவர் யார் எனக்கு காட்டு அப்படிங்கிறாங்க. உனக்கு மாப்பிள்ளையை பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அப்படியே வாயிலே ஒன்று போட்டேன்னா வச்சுக்க அப்படின்றாங்க. சரி சரி வெயிட் பண்ண, நானே இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன், கண்டிப்பாக ஒரு நாள் நான் அவரை உனக்கு காட்டுறேன், ஆனால் இந்த மாப்பிள்ளை பார்க்க வராங்க பொண்ணு பார்க்க வராங்கன்னா யாரும் வீட்டுக்குலாம் கூட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிறாங்க. அவங்க தாண்டி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், போடி சீக்கிரம் போயிட்டு நீ ரெடி ஆகிட்டு வாடி அப்படிங்கிறாங்க. என்னது ரெடி ஆகிட்டு வரணுமா? நான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னம்மா என்னை ரெடி ஆகிட்டு வர சொல்கிற அப்படிங்கிறாங்க. வேணான்னா அப்புறமா சொல்லிக்கலாம்டி, அவங்க இப்போ வந்துட்டாங்கல்ல, வந்தவங்களுக்கு ஒரு மரியாதையாக இருக்க வேணாமா அப்படிங்கிறாங்க. என்னப்போ அவங்களுக்கு டீ காஃபி கொடுக்க போகிற, அதுக்கு நான் வந்து ரெடி ஆகிட்டு வரணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்றாங்க. சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இரு வரேன் அப்படின்னு சொல்லி போய் நேராக கதவை திறந்து விட்டுட்டு வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு மாப்பிள்ளை வரவர் பார்த்தா விஜய் அளவுக்கு ஹைட்டு அந்த அளவுக்கு நல்லா அழகாக இல்லை அப்படின்னாலுமே குட்டையாக ஒரு மாதிரி இருக்கார். அதை பார்த்தோன்னே காவேரிக்கு சிரிப்பு வந்துடுது. அவங்க பாட்டு சிரிக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. சாரதாமா அப்படியே பார்த்துட்டு என்னடி காவேரி எதுக்கு நீ இந்த மாப்பிள்ளையை பார்த்து சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. ஏமா நான் சொல்கிற மாப்பிள்ளைக்கு இவரை பார்த்தா எனக்கு சிரிப்பு தாம்மா வருது, அவர் எவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக ஹைட்டாக இருப்பார் தெரியுமா, அப்படியே ஹீரோ மாதிரி இருப்பார் அப்படிங்கிறாங்க. போதுண்டி காவேரி வாயை மூடு, அவங்க முன்னாடியே இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. வேணான்னு சொல்கிறதுக்கு எப்படி பேசுனா என்ன, போமா அப்படிங்கிறாங்க. வேணாம் காவேரி, அவங்க காதில் விழுந்துற போதுடி, மெதுவாக பேசு அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னோடனே இப்போ அவங்க அப்படியே பார்க்குறாங்க. இதுதான் பொண்ணா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இதோ இங்கே இருக்க அந்த கேவிகே ஸ்கூலில் தான் டீச்சராக ஒர்க் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டாப்ல நிவின் தம்பி அப்போவே அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. ஓ இது நிவின் பார்த்த வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்க போனோடனே பேசிக்கலாம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டிகிட்டு போயிட்டு பூவையாவது தலையில் வெயிடி அப்படிங்கிறாங்க. அம்மா நீ என்னம்மா பூவை வை புடவையை கட்டுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது, நான் இப்போ கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் பூவெல்லாம் வச்சுட்டு போய் நிற்கலாம், என்னோடய ஹீரோ வந்தால் நான் அந்த மாதிரி நிற்பேனோ என்னவோ, இந்த ஆள் முன்னாடிலாம் என்னால் அப்படி போய் நிற்க முடியாது அப்படிங்கிறாங்க. இப்படி வாயிலே போட போகிறேன் பாரு, நீ இப்படியே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு, போடி போய் வந்தவங்களுக்கு போய் காஃபி கொடு அப்படிங்கிறாங்க. என்னெல்லாம் கொடுக்க முடியாது, நீயே போய் கொடு அப்படின்றாங்க. காவேரி அப்புறமா பேசிக்கலாமே, முதல்ல கொடு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரியும் அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. வந்துட்டு டேபிளில் அப்படியே வச்சுட்டு எடுத்துக்கோங்க காஃபி அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே இப்படியே பார்க்குறாங்க. இல்லைங்க அவள் கொஞ்சம் எப்போயுமே சோஷியல் டைப்பாக இருப்பா, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரதாமா அப்படியே முறைச்சிக்கிட்டே எடுத்து கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்த உடனே அப்புறம் மாப்பிள்ளை பார்த்துட்டு நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்படி சாரதாமாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவகிட்ட சொன்னால் பேச மாட்டேன்னு சொல்லுவாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இப்படின்னு கையை காட்டுறாங்க. வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க எதுவாக இருந்தாலும் நமக்குள்ளேயே பேசிக்கலாம், அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கப்படுவா அப்படிங்கிறாங்க.
அப்படி பார்க்குறாரு மாப்பிள்ளை. என்ன வெக்கப்படுற மாதிரிலாம் தெரியலையே, இப்படி நின்றுட்டு இருக்க பொண்ணு வெக்கப்படுவான்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்துட்டு சரி நாங்கள் என்னென்னு பார்த்து பேசிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ கிளம்பி போனதுக்கப்புறமா காவேரி வந்து பார்த்தா அப்படியே கனவுலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. விஜய் நினச்சிக்கிட்டு சாரதாமா அப்படியே பார்க்குறாங்க. என்னடி தட்டில் வச்ச இட்லி அப்படியே இருக்குது, நீ பாட்டு கனவு கண்டுகிட்டே இருக்க அப்படின்றாங்க. மா அது அப்படியே ஒரு மாதிரி சொல்லவே முடியலம்மா, எனக்கு கனவுல பார்த்த அவரை நேரில் பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குமா, நீ பார்த்துருக்கணும் அவரை, நீ என்ன பார்த்துருந்தீன்னா நானாவது இட்லிக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன், நீ உட்காந்து கூட இருக்க மாட்டேம்மா, அப்படியே பறந்துட்டு இருப்ப அப்படிங்கிறாங்க. என்னமோ ஆயிப்போச்சுடி உனக்கானா அப்படிங்கிறாங்க. ஆமாம்லம்மா என்னமோ ஆயிடுச்சு, என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மா சொல்லணும்னு நினச்சேன், சில விஷயங்கள் எனக்கு ஏதோ மறந்த மாதிரியே இருக்கே, நான் எதையாவது மறந்துட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரதாமாக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. ஏண்டி காவேரி இப்படி கேட்குற அப்படின்றாங்க. இன்றைக்கி காலையில் நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போனேன்ல, அப்போது ஒரு 2 பேர் என்னை வந்து பார்த்து பேசினாங்க அப்படின்னோடனே 2 பேரா யாருடி அவங்க அப்படின்றாங்க. மா யாருன்னு எனக்கு தெரியல, ஒரு லேடி அப்புறம் ஒரு ஜென்ஸு வந்து என்கிட்ட அவங்களாவே பேசுனாங்கம்மா, அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு இருக்குது, ஆனால் எங்கே பார்த்தேன்னு எனக்கு ஞாபகமே வரலம்மா அப்படிங்கிறாங்க. நீ பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்துச்சாடி அப்படின்றாங்க. ஆமாம்மா அப்படின்னோடனே சரி அவங்க என்ன கேட்டாங்க உங்ககிட்ட அப்படின்னோடனே மா அவர் ஒரு மாதிரி வழுக்க மண்டையாக இருந்தாருமா, கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு இறங்கின வேகத்துக்கு பயங்கரமாக என்னை திட்டுறாரு, உன்னை பார்க்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் இருந்தோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உன் மூஞ்சிலே நாங்கள் முழிச்சிட்டோம், எதுக்காக நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பாட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றாங்க. அப்படியே சாரதாமாக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது. அப்படியாடி சொன்னாங்க, வேற யார் இருந்து கூட நின்னாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றாங்க. மா அவங்களுக்கு லாங் ஹேராக இருந்துச்சுமா, நல்ல கலராக இருந்தாங்க, சாரி கட்டிட்டு இருந்தாங்கம்மா அப்படின்றாங்க. இப்போ வழுக்க மண்டை லாங் ஹேரு நல்ல கலராக இருக்காங்கன்னொன்னே இப்போ சாரதாமாக்கு புரிஞ்சிருச்சு அது அன்பும் ராதாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரிடி வேற என்ன சொன்னாங்க அப்படின்றாங்க. மா எனக்கு அவங்க பேசினோடனே ஒன்றுமே புரியல, நீங்கள் யார் எதுக்கு என்னை திட்டிகிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ திவ்யா தானே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. இல்லை நான் திவ்யா இல்லை, என் பேர் காவேரின்னு நான் சொன்னேன். இல்லைம்மா நாங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு நினச்சிட்டு உங்ககிட்ட பேசிட்டோம், ஆள் தெரியாமல் பேசிட்டோம்மா மன்னிச்சிருமான்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க தெரியாமல் பேசின மாதிரிலாம் எனக்கு தெரியலம்மா, அவங்கள பார்த்தா எனக்கு ஏதோ பார்த்த ஞாபகமாக தான் இருக்குது, ஆனால் எங்கே பார்த்தேன்னு தான் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போவே சாரதாமாக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சரி விடுறி, அவங்களே தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி ஏன் நீ போட்டு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னோடனே சரி நான் என் ட்ரீம் பாய் கூட போய் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்குள்ளே போயிடுறாங்க. சாரதாமாக்கு இது உறுத்தலாகவே இருந்தாலும் டக்குன்னு வந்துட்டு கங்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ கங்கா வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுமா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அதை ஏண்டி கேட்குற அப்படின்றாங்க. என்ன வழக்கம் போல் காவேரி ஏதாவது பிரச்சனை பண்ணாலா அப்படின்றாங்க. பிரச்சனை பண்ணால் கூட பரவாயில்லடி, அவள் என்னென்ன கூத்து பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, அந்த கனவுல பார்த்த பையனை இன்றைக்கி நான் நேரில் பார்த்தேங்கிறா, அதுக்கப்புறமா பார்த்தா அதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குடி, அவள் சொல்கிற அந்த ஆளோட அங்கே அடையாளம்லாம் வச்சு பார்க்கும்போது அது என்னவோ எனக்கு விஜயோட சித்தப்பாவும் சித்தியும் தான் எனக்கு தோணுதுடி அப்படிங்கிறாங்க. யாரும்மா சொல்லிட்டுருக்கா, அன்பும் ராதாவுமா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி அப்படின்னோடனே ஏம்மா காவேரி என்ன சொன்னா அப்படின்னோடனே இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்பி போனாலாண்டி, அப்போது இறங்கி நின்று அவங்க வந்துட்டு அந்த ஆம்பளை வந்து இந்த மாதிரி இப்படிலாம் கேட்டார், அதுக்கு இவங்க வந்து இப்படி சமாளிச்சாங்கன்னு சொல்கிறா, ஆனால் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமா, ஏதாவது எனக்கு நான் மறந்துட்டேனா, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி என்கிட்டே கேட்குறாடி அவ அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற, அப்போ ஒருவேளை அவங்க காவேரியை பார்த்துருப்பாங்களோ, அதனால தான் அப்படி அன்பு பேசியிருப்பாரோ அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி அவள் தெளிவாக சொல்கிறா, வழுக்க மண்டையாக இருந்தார், பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு கண்ணாடி போட்டிருந்தாரு, கூட இருந்தவங்க வந்துட்டு அப்படியே ராதா எப்படி இருப்பாங்களோ ராதாவை பற்றி அப்படியே சொல்கிறாடி அவள், ஆனால் யாருன்னு மட்டும் அவளுக்கு தெரியல அப்படின்றாங்க. மா அப்போ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஊரில் தான் இருக்காங்க போலம்மா, அப்போ காவேரி பாப்பாவும் இங்கே தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி காவேரியோட குழந்தைய பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, எங்கே அந்த கடவுள் தான் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்றாங்க. சரிம்மா அதை பார்க்கலாம், சரி மாப்பிள்ளை வீட்டில் வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றாங்க. ஏண்டி அவள் வந்து காஃபி கூட கொடுக்க மாட்டேன்ட்டா, கையில் கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டு போயிட்டா, சேலையை கட்டுனா அவள் மாற்ற மாட்டேங்கிறா, பூ வைனா வைக்க மாட்டேங்கிறா, கேட்டால் நான் கனவுல பார்த்தவனை நேரில் பார்த்துட்டேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காடி அப்படிங்கிறாங்க. யாரம்மா சொல்கிறாவ அப்படின்னோடனே எனக்கு தெரியலடி, கனவுல ஆனால் அவள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா விஜய் மாதிரியே தான் சொல்கிறா, நல்ல ஹைட்டாக இருப்பார், அந்த வீட்டில் எல்லோரும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்குது, அவர் வந்துட்டு நல்லா அழகாக இருப்பார், ஹீரோ மாதிரி இருப்பாருன்னெலாம் சொல்கிறா, அவள் என்னமோ விஜயோட ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சம் வருதுன்னு தான் நினைக்கிறேன்டி, ஆனால் விஜய்னு பேரை சொன்னோன்னே அவள் ஒரு மாதிரி குழம்புனா தெரியுமா அப்படிங்கிறாங்க. அம்மா விஜயே நேரில் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. எங்கன்னா தேடி பண்ணுறது, அந்த கடவுள் தான் அதுக்கு இவளுக்கு கொடுத்து வைக்காமல் இப்படி பாதியிலே பிரிச்சுட்டாரே அப்படிங்கிறாங்க. சரி விடுமா, அவள் ஏதோ கொஞ்சம் மனசு மாதிரி அவளே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கானா, அவள் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டும் விடுமா அப்படிங்கிறாங்க.
சரிடி அதெல்லாம். ஆனால் அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணேன், அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு வேறு சொல்கிறாளேடி அப்படிங்கிறாங்க. யாரம்மா சொல்கிறா அவ அப்படின்னோடனே, ஆமாம் அவள் கிளாஸில் இருக்க அந்த குழந்தையோட அப்பா தானே அவர், இன்றைக்கி தான் பார்த்துருப்பா போல். அது எப்படி நேரில் பார்த்த ஒருத்தரை கனவுல பார்த்தா சரி, நான் கனவுல பார்த்த ஒருத்தரை தானே நேரில் பார்த்துருக்கேன், அப்போ இது ஒரு அதிசயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளா ஏதோ பேசிகிட்டு இருக்காடி அப்படின்றாங்க. ஆமாம்மா அவள் அந்த அளவுக்குலாம் போக மாட்டா, சரி நீ விடுமா பார்த்துக்கலாம், அவள் எப்படியாவது சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ மறுநாள் வந்துட்டு பார்த்தா காலையிலே காவேரி வந்துட்டு வெளியிலே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே வாட்ச்மேன் கிட்டேயே. அப்போது வாட்ச்மேன் கேட்குறாரு, மேடம் உள்ளே போகலைங்களா நீங்கள் அப்படின்றாங்க. இல்லை முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. இவங்க எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க, அம்மு வராளா, அந்த கார் வருதா, அவர் வராரான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜயோட கார் வருது. பாப்பா வந்துட்டு இறங்கி அவர் சுற்றி வந்து பாப்பாவை இறக்கி விட்டுட்டு பேக்கெல்லாம் கொடுத்துட்டு அங்கே வந்து கேட்டு வரைக்கும் விடுறதுக்காக அவர் அப்படியே கூட்டிகிட்டு வராரு. காவேரி அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்காங்க விஜய் ஆனால் காவேரியை பார்க்காம அப்படியே பாப்பாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டே வராரு. ஸோ அந்த டைம் பார்த்து நிறைய டீச்சர்ஸும் அந்த டைம் உள்ள ஸ்கூலுக்கு போக வரும்போது அப்படியே மொத்தமாக வந்து நின்றுட்டு காவேரி அங்கே நின்றுட்டுருக்கோம். என்ன மிஸ் இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஒருத்தவங்களை பார்க்குறதுக்காக நின்றுட்டுருக்கேன், ஒரு பேரண்ட்டை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சமாளிச்சுட்டு இப்படி தள்ளி தள்ளி விட்டு விஜயை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ குட்டி பாப்பா வந்து காவேரியை பார்த்துடுறாங்க. அப்பா எங்கள் மிஸ் அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கடா அப்படின்னோன்னா அதுவும் அங்கே அப்படின்னு சொல்லி கையை காட்டுறாங்க. அப்போ 4-5 பேர் ஒன்றா நின்றுட்டு வந்துட்டு இந்த டீச்சர்ஸும் வந்து காவேரி கிட்டே பேசிட்டு அங்கே நிற்கும்போது விஜய்க்கு வந்து யாருன்னே தெரியல, காவேரியோட ஃபேஸ் அங்கே மறைச்சிருது. எட்டி எட்டி பார்க்குறாரு, என்னடா எப்போ பார்த்தாலும் உங்கள் மிஸ் வந்துட்டு ஒரு கும்பலோடே நிற்கிறாங்க, நீயும் மிஸ்ஸுங்கிற மொத்தமாக காட்டும்போது எனக்கு யாருன்னே தெரியலையடா அப்படிங்கிறாங்க. போங்கப்பா, எங்கள் மிஸ்ஸை நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஸ்டோரியில் சொல்லுவீங்கள்ல ஒரு ஏஞ்சல், அந்த ஏஞ்சல் எப்படி இருப்பாங்களோ அவங்க தான் எங்கள் மிஸ்ஸு அப்படிங்கிறாங்க. விஜய் அப்படியே சிரிக்கிறாரு, என்னடா இப்படிலாம் சொல்லிட்டுருக்க அப்படின்றாங்க. ஆமாம்ப்பா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் மட்டும் எங்கள் மிஸ்ஸை பார்த்தீங்க, அந்த ஏஞ்சலே அவங்க தான் நீங்கள் சொன்னாலும் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு அப்படியே சிரிப்பாக வருது. அப்படியே தூக்கி கொஞ்சிட்டு, ஓகேடாமோ நீ ஹாப்பினா அப்பாவும் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக ஸ்கூல் பெல் அடிச்சிடுறாங்க. ஸ்கூல் பெல் அடித்தோடனே காவேரி அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே நம்ம பார்த்துட்டோம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாங்க. ஸோ பாப்பாவும் வந்துட்டு பெல் அடிச்சுட்றாங்கடா நீ உள்ளே போ அப்படின்னு சொன்னோன்னே ஓகேப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனோடனே கரெக்டாக காவேரி கிட்டே போயிட்டு பாப்பா பேசுகிறாங்க. மிஸ் குட் மார்னிங் அப்படிங்கிறாங்க. அம்மா குட் மார்னிங் அப்படின்றாங்க. மிஸ் நீங்கள் இன்றைக்கும் எங்கள் அப்பாவை பார்க்கவே இல்லை தானே அப்படின்றாங்க. நீங்கள் வெளியே தான் நின்றுட்டு இருந்தீங்க, நான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. யார் சொன்னா பார்க்கலன்னு, நான் நேத்திக்கே உங்கள் அப்பாவை பார்த்துட்டேனே அப்படிங்கிறாங்க. நேத்திக்கே பார்த்துட்டிங்களா, அப்புறம் ஏன் மிஸ் எங்கள் அப்பா கிட்டே நீங்கள் பேசலை அப்படின்றாங்க. இல்லைடா நான் தூரமாக நின்று பார்த்தேன்னா நான் வரதுக்குள்ளார நீங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அச்சோ நாங்கள் தான் அப்போ மிஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறாங்க. யாரையும் மிஸ் பண்ணலை, இப்போ என்ன இன்னைக்கு ஈவினிங் பார்க்கலாம் நம்ம 2 பேரும் சரியா அப்படிங்கிறாங்க. ஓகே மிஸ் நீங்கள் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறாங்க. அப்படியாடா நான் பார்த்தா உனக்கு ஏன் ஹாப்பி அப்படிங்கிறாங்க. என்னமோ தெரியல மிஸ், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட பார்த்து பேசுனீங்கன்னா எங்கள் அப்பாவும் ஹாப்பியாக இருப்பார் அப்படின்னு சொல்லுது பாப்பா. அப்படியே சிரிக்கிறாங்க. ஸோ காவேரியை பொறுத்த வரைக்கும் கனவுல வந்த ஒருத்தர் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு லவ் தான் அவங்க மனசுக்குள்ளார ஃப்ரெஷ்ஷாக வருது. பட் விஜய் பார்த்தாரு அப்படின்னா தான் வந்துட்டு இது காவேரி அப்படிங்கிறதே அவருக்கு தெரியும். பட் இவங்க பழசை மறந்துருந்தாங்க அப்படின்னாலுமே புதுசாக பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளார வந்துட்டு கண்டிப்பாக அன்பும் ராதாவும் சாரதாமாவை மீட் பண்ணி ஏதாவது ஒரு குட்டையை குழப்ப தான் போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உருவாகும் போது கரெக்டாக விஜய் வந்து காவேரியை மீட் பண்ணும்போது அங்கே ஒரு பிரச்சனையாக தான் இருக்க போகுது. அந்த இடத்துலையும் அவங்க சேர முடியாமல் அதுக்கப்புறமா தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு சேர்கிற மாதிரி வருமா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.